மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3.5 கோடி ரூபாயை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் தேர்தல் பறக்கும் படையினர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் எழில் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன எழில்? மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லைகளில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் சோதனை நடத்தப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி எல்லை பகுதியான கோரிமேடு பகுதியில் உயர் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்பொழுது அதாவது ஏடிஎம் மையத்திற்கு கொண்டு செல்லும் அந்த வாகனத்தில் உரிய ஆவணமின்றி பணம் எடுத்து செல்லப்பட்டதாக தகவல் தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த வாகனத்தை அந்த சோதனை செய்த அதிகாரிகள் கருவூலத்தில் அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பொழுது அந்த வாகனத்தில் இருந்த பணத்தை எண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த தனியார் வங்கி ஏடிஎம்முக்கு இந்த கருவூலத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் ஒப்படைத்த பின்னர் இந்த வாகனத்தில் உள்ள பணம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் எனவும் இந்த தேர்தல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக இவ்வளவு அதாவது அதிக அளவில் 3.5 கோடி அளவில் பணம் பிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி எழில். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.